கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 139 சங்கீதம் 1 முதல் 8 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வருஷத்திலே கடைசி நேரத்திலே நம்ம எல்லாருமே இணைந்திருக்கிறோம். 31 நாளும் 365 நாளும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அதே நேரத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அவருக்கு தெரியும். இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் 365 நாளும் எப்படி எப்படி நம்ம வாழ்ந்தோம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, பிரதர் அப்படிம்பாங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். இரவு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அதை முதல்ல அறிந்து கொள்ளணும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அறிந்திருக்கிறார். ஸ்கூலில் பிள்ளைகள் எக்ஸாம் வைக்கும்போது இந்த எக்ஸாமில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி டீச்சருக்கு தெரியும். இந்த பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த பிள்ளை அடுத்த அப்படின்னு சொல்லி தெரியும். தேவனுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டு இருக்கோம், எந்த டெஸ்ட்டில் இன்னும் பாஸ் ஆகாமல் இருக்கிறோம், அது அவருக்கு தெரியும். அதனால் இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்களை யோசித்தால் கூட நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் ரவிராஜ் எப்படிப்பட்டவன், தேவனுக்கு தெரியும். இப்போ இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் எப்படிப்பட்டவங்க தேவனுக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இதயத்தை பார்க்கறாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, இதயத்தினுடைய நினைவுகள் தோற்றம் எல்லாம் அவருக்கு தெரியும். என் இதயத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன் அது எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா என் இருதய நினைவு, என் சிந்தனை, என் கண்கள், இது எல்லாம் தேவன் பார்ப்பார். அதனால 365 நாள்ல நான் 365 நாள் நான் இணைந்திருந்தேன். வாழ்க்கையிலே தேவன் பக்கம் நான் மனம் திரும்பி வாழ்றேன். நான் பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்துடைய கிரியைகள், இது எல்லாவற்றையும் வெறுத்து நான் கர்த்தருக்காக நான் உண்மையா வாழ்றேன் அப்படின்னா, இந்த வருஷத்திலே உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு வரையும் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் விருத்தி. அந்த நாளுக்கு நாள் விருத்தி எப்படி அப்படின்னு சொல்லி ரகசியங்கள் என்ன அப்படின்னா, கையில பல மணி நேரம் உட்காந்து பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து என் இதயத்துக்குள்ளே நான் எப்படிலாம் இருக்கிறேன் அதை அப்படியே தேவன்கிட்ட சொல்லி ஜெபிக்கிற ஒரு மகன். அவ்வளவுதான். பாவியா என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திடுவேன். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய தான் ஆசீர்வாதம். இந்த கடைசி காலம் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்றாங்க. அது ஒரு வேதனை. 2வது, ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு வேதனை. இப்போ கடைசி காலத்துல நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்னெல்லாம் நன்மை செய்தார், நம்ம எந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கோம், அது எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தினால், ஸ்தோத்திரம் செலுத்தினால், தேவனுக்கு மகிமை செலுத்தினால், அதுதான் தேவனுக்கு பிரியம். என் பிள்ளைகள் கடந்து வந்த எல்லா பாதையும்
நினைத்து பார்த்து என் சமூகத்தில் உட்கார்ந்துருந்து என் பிள்ளைகளை என்கிட்ட பேசிச்சு, அது தேவன் பார்ப்பார். அதனால் நைட் நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அழகாக முடிச்சிருவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனை நீங்கள் தேடுறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் எந்த இடத்துல உட்கார்றேன், எந்த இடத்துல எழுந்திருக்கிறேன், எல்லாமே அவருக்கு தெரியும். நீர் அறிந்து இருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பரலோகத்தில் தேவன் அங்கிருந்து பார்ப்பாரு. நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கலாம், சொல்லலாம். ஆனா தேவன் இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வாதம். இந்த பூமியில நான் தீர்காயுசோடு வாழணுமா, நம்முடைய அந்த சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையோட எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் தேவன் பார்ப்பார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கா, தேவன் பார்ப்பார். அதனால அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அதனால தான் இந்த நிமிஷம் வரையே நம்ம உயிரோட இருக்கிறோம். இந்த வருஷத்துல கடைசியில செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். அது வாக்குத்தத்தம். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அது மனுஷனுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். அதனால இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய காரியங்களை உட்கார்ந்து யோசிக்காம, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என்னை சூழ்ந்து இருக்கிறீர், என் கூட தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. உண்மையிலே வசனம் முக்கியமான வசனம். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர். என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்து என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவு எல்லாமே உமக்கு தெரியும்பா. என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு உமக்கு தெரியும்பா. உமக்கு தெரியும். சரண்டர், அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல ஒரு இரவு ஜெபம். அப்போ உங்க வாழ்க்கையிலே எல்லாமே உமக்கு தெரியும்பா. என் லைஃப்ல நான் எப்படி இருக்கிறேன் உமக்கு தெரியும்பா. அவ்வளவுதான். உங்க இருதயம் கர்த்தர் பக்கம் சார்ந்திருந்தா போதும். மனுஷன் இன்னைக்கு பேசுற மனுஷன் நாளைக்கு இருப்பானா தெரியல. கொரோனாக்கு முன்பாக கடைசி வரையும் பையன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னாங்க. கொரோனா நேரத்தில் 23 வயசு பையன் இறந்து போயிட்டான். எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அதுக்கு எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் மறக்க முடியாது. கொரோனா நேரத்தில் 2வது கொரோனாவில் கரெக்டாக பையனுக்கு இன்னைக்கு தான் நாங்கள் பெயர் விடுறோம் அப்படின்னாங்க. அப்படியா, என்ன பெயர்னு சொல்லி கேட்டேன். சொன்னாங்க. அப்போ கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். பையன் பிறந்து 40 நாள் ஆச்சுன்னாங்க. கணவர் இறந்து 40 நாள் ஆச்சு அப்படின்னாங்க. கொரோனாவில் ஸ்பாட் அவுட், இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு தான் பையன் பிறந்திருக்கான். பையன் பிறந்து 40 நாள் ஆச்சு, கணவர் இறந்து 40 நாள் ஆச்சு. 2வது கொரோனாவில் ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. இது எதுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம 24 மணி நேரம் உயிரோடு இருக்கிறோமா, அது எல்லாம் தேவனுடைய கிருபை. கொரோனா நேரத்தில் 3 நாளைக்கு 3 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. 3 நாளைக்கு 25 லட்ச ரூபா காலி பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்கு 1 கோடி ரூபா தாரேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நம்ம அதெல்லாம் தாண்டி இந்த கொரோனாக்கு அப்புறம் தாண்டி நம்ம உயிரோட வாழ்றோம் அப்படின்னா அதெல்லாம் தேவனுடைய கிருபை. இந்த வருஷம் கடைசியில் இருக்கிறோமா, புதிய வருஷத்துல போறோமா, எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு தெரியும்பா. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எந்த நாட்டுக்குள்ள இருக்கேன், எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எப்படி படுத்திருக்கேன், எல்லாமே உமக்கு தெரியும்பா. முடிஞ்சிச்சு. அப்ப எல்லாமே அவருக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் என்னெல்லாம் யோசித்து என் ஃபேமிலிக்காக, உமக்காக, இந்த உலகத்துக்காக, வேலைக்காக, வாழ்க்கைக்காக
நான் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறேன் எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ இப்படி நம்மளுடைய இருதயம், நம்முடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பரலோகத்துக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கு. இப்போ நான் பேசுகிறேன், இது எல்லாமே பரலோகத்தில் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இணைந்திருக்கிற பிள்ளைகள், தேவன் எல்லாமே பார்ப்பாரு. 3வது வசனத்திலே, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் கூடயே தான் இருக்காரு. அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். 1000 கோடி ரூபா கொண்டு வந்து வச்சாலும் ஏசு இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. அதே போல இந்த பூமியில நான் சாகும்போது எனக்கு பரலோக வாசல் திறக்கப்படணும். அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். பெஸ்ட் கிஃப்ட்னா என்ன தெரியுமா? நான் இங்கே கண்ணை மூடும்போது நான் பரலோகத்தில் கண்ணை முழிச்சிருக்கணும். அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். அதனால ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய வருகை வந்து முடிஞ்சிடும், வாழ்க்கை முடிஞ்சிடும். இருக்கிற நாட்களிலே ஏதாவது செய்வோம், உண்மையா செய்வோம். வாழ்ந்தா கர்த்தருக்கா வாழ்வோம், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஏன்னா எல்லாரும் டெய்லி செய்தி கேட்குறீங்க. இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்கா? அதுதான் கேள்வி. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ரவிராஜ் எப்படிப்பட்டவன் தேவனுக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்து இருக்கிறீர் முடிச்சிட்டார். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, அறிந்திருக்கிறீர் எல்லாம் தேவனுக்கு தெரியும். 5 முதல் 8 ஆகிய வசனங்களிலே, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தரை விட்டு நம்ம எங்கேயும் தள்ளி போக முடியாது. வானத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. சில குடும்பத்துல யோசிப்பாங்க, நான் எங்கேயாவது ஓடி போய் நான் எப்படியாவது வாழ்ந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. வானத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்காரு, பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்காரு. அவருக்கு மறைவா எங்க போக முடியும்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று தாவீது பக்தன் இப்படியா ஜெபிக்கிறார். ஒரு 8 வசனம் நம்ம லைட்டா தியானிச்சிருக்கோம். இந்த வருஷத்துல கடைசியில் இருக்கோம். நன்றி சொல்லுவோம். தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கால் படிடுங்க, கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடன் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அப்பா, இந்த வருஷத்துல நாங்க கடைசி நேரத்துல இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தந்து எங்க கூடயே இருக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ காரியம் இருக்குப்பா, அதெல்லாம் மாயை மாயை மாயை. வானமும் பூமியை ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. உங்க வார்த்தை எங்க இருதயத்துல வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்க இருதயம் தேவனோடு இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். யாரெல்லாம் நம்பி ஏமாந்து கண்ணீர் வடித்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்க, அவங்க இருதயத்துக்குள்ள தேவா சமாதானம் வேணும். தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், எந்தெந்த காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கோ, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, துரிச்சை, மோகிச்சை, எந்த குடும்பத்துக்குள்ள எந்த காரியத்துல அகப்பட்டு இருக்கிறாங்களோ, தந்திரமான காரியம், வஞ்சிக்கிற காரியம், மோசம் போகிற காரியம், அநியாயமா சம்பாதிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, மதுபான அடிமை, விபச்சார அடிமை, வேசித்தன, காம விகாரம், எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும், சர்ப்பத்துடைய கிரியைகள், தந்திரமான கிரியைகள், விக்கிரகாராதனை, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும், அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு அறிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய சமாதானம் வேணும். என் தேவன் மனம் இறங்கணும். இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் தேவன் மனம் இறங்குவீங்களா? எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீங்களா? இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா வேலி அடைக்கப்படட்டும்.
ஆசீர்வதிப்படட்டும்பா. எல்லா வானமுள்ள பொல்லாத சகல சத்துருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால், ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்துருகளை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்கப்பா. எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. இத்தனை நாள் எங்களை பாதுகாத்தீங்க, இப்ப ஜீவனை தந்தீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பங்கள் சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். கிருபை தாங்க, கிருபை பெருகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, சரீரத்துல பலவீனம், நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், மரண தருவாயில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்ப பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிப்படட்டும்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிப்படட்டும். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகளை ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்கப்பா. உங்க பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் உங்க பாத பிள்ளை வந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நைட் ஷிஃப்ட்ல, நைட் நேரத்துல, டிரைவிங் லைன்ல எத்தனையோ குடும்பங்கள் வேற வேற தேசத்துக்குள்ள இருக்கிறாங்கப்பா. எல்லாரையுமே உங்களுடைய கரம் தொட்டு அப்பா ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபை வேணும்ப்பா. நைட் நேரத்துல பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒரு இன்பமான தூக்கம் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உடைய கரத்துல பண்ணிடும். வேலை அடங்கிய கற்பதங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசுரிங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்து அந்த குடும்பத்தை ஆசுரிங்க. திருமணம் முடிந்ததுக்கு நிறைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க ஏற்ற துணையை தாங்கப்பா. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்ப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அந்த ஒரு பாரத்தை தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணும், ஒரு பாரம் தாங்கப்பா. கடைசி காலத்துல அப்பா பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புற சொன்ன வசந்தபடி இந்த கடைசி காலத்துல அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்கப்பா. எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து அப்பா கல்வாரி அன்பினாலே தொட்டு அப்பா விசேஷமா கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கல்வாரி அன்பு அப்பா வேணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. கடைசி சொட்டு ரத்த வரை எங்களுக்காக தந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக தான்ப்பா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்தீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல எல்லா குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இந்த வருஷத்தை நீங்க எங்க கூட இருந்து பாதுகாத்தீங்கப்பா. அதை என்னை பார்த்து உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. புதிய ஆண்டுக்குள்ளே அப்பா எங்களை அழைத்து கொண்டு போக போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வாக்கு தத்தங்களோடு உங்க பிள்ளைகளோட பேச போறீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கிருங்கப்பா. நீக்கிருங்க. உங்க நாம மட்டுமே விட்டு அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல 1ஆம் தேதி நிறைய பொருத்தனை பண்ணாங்கப்பா, அதெல்லாம் செய்யலப்பா. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கும் இந்த எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நம்பர் ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.